ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாறுலேருந்து இப்போ உடுமலைப்பேட்டை போகிறோம் இல்லையா, அந்த ரோடு ட்ராவலர் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது அடர்ந்த காடு ஆக்சுவலி. ஸோ இரவு சுமார் 10 மணி மேலே இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்டல்வுட்டு, இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்குது. சாண்டல்வுட்டு, பேடி, ராக்கி ஹில்ஸ், ரிவர்ஸ், கேவ் டெம்பிள்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா இங்கே டீ எஸ்டேட்டு. இந்த டீ எஸ்டேட்டோ கனெக்ட் பண்ணுறேன் அந்த டீ செடிங்க. அந்த டீ செடியில் எப்படியெல்லாம் அந்த டீ இலையை எடுத்து அவங்க கூடையில் போடுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போடுறாங்கன்றதை பார்த்திங்கன்னா ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட் ஹைவே 17 அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தன் அவுட்லெட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த மூணார் உடுமலைப்பேட் ரோடை நார்த்தன் அவுட்லெட் ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த அனிமல் கிராஸ் பண்ணுறதுக்கு நைட் டைமில் நிறைய அனிமல்ஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நானும் ஒரு சில காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இந்த ரோடில் தான் இந்த ஆனமலை ஹில்ஸும் இந்த பழனி ஹில்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இது ஆக்சுவலி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேரளாவை கனெக்ட் பண்ணுற இந்த ஆலுவா, எர்ணாகுளம், த்ரிஷூர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற வயா மூணார் வயா இது கனெக்ட் பண்ணுற ரோடாகும் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உடுமலைப்பேட்டை பார்த்திங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கனெக்ட் ஆகுது. கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு ரோடு இது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட்டிலே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டர் கிராஸ் ஆகிடும். தமிழ்நாடுக்கு பாதி, கேரளாவுக்கு பாதின்ற மாதிரி இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம தமிழ்நாடு இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு வந்துடும். பாதி மலையில் பாதி ஹில்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக் பாதி, திருப்பூர் டிஸ்ட்ரிக் பாதி. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ நிறையா பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஹில்ஸ் வில்லேஜை உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம். ஸோ அந்த வில்லேஜஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரவிக்குளம் நேஷ்னல் பார்க், ஆனமுடி அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறையூர் டவுன் அப்படின்றது இந்த வழியாக தான் கிராஸ் ஆகும். சின்னார் வைல்டு ஸ்பயர் சாங்சுரி அதுவும் இங்கே தான். அப்புறம் சின்னார் வாட்ச் டவர் இந்த வழியில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 75 கிலோமீட்டர் எங்கள் மூணாறுலேருந்து இந்த உடுமலைப்பேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பார்க்ஸ் இருக்குது. இந்த ரோடில் நிறைய பார்க்ஸ் பொதுமக்களுடைய ஒரு யூசேஜுக்கோசரம் இந்த பார்க்குங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி வைல்ட்ஃபேர் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு இருக்குது. தமிழ்நாடு செக் போஸ்ட் வயா இந்த பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கேரளா செக் போஸ்ட்டும் இதில் தான் பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு பாட்டமில் மஞ்சம்பட்டி வேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பார்க்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அமராவதி ரிசர்வாயர் அது இங்கே தான் இருக்குது. அமராவதி டேமும் இந்த ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டு நியர் அமராவதி நகர் அதுவும் இங்கே தான் இருக்குது. சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் அது இந்த வழியில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகுது. மனுப்பட்டி 75 கிலோமீட்டர் இருக்குது உங்களுக்கு. குறிஞ்சிக்கொட்டி அதுவும் இருக்குது. வைல்டு டர்பைன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ரோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செக்கிங் இருக்குது. ஆமாம், அந்த செக்கிங் எப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பையாக வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது காட்டில் இருந்து பாருங்கள், இதுதான் செக் போஸ்ட்டு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இது கேரளா செக் போஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் ஏறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பையாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க எங்களை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். நிறைய கரடு மூடாக இருக்குது, நிறைய அனிமல்ஸ் கிராசிங் இருக்குது. சில டைமெல்லாம் பார்த்திங்கன்னா யானை வந்து இந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கான். கண்ணாடி உடஞ்சி டிரைவரை வந்து கீழே இழுத்து காலெல்லாம் மெரித்து அந்த மாதிரி ஃப்ராக்சரெல்லாம் நிறையா பண்ணியிருக்கான். ஸோ நிறைய அந்த ட்ராவலர்ஸ் இந்த காரில் போகிறாங்களே அந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கார் இன்ஜுரி பண்ணியிருக்கான். நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பீப்புளை வந்து கில் பண்ணியிருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யானை அந்த கூட்டத்தில் வந்து ஏதாவது வெஹிக்கிள் இந்த ரோட்டில் வந்து சிக்கி அடிச்சிச்சுன்னா அந்த வெஹிக்கிள் அப்படியே கீழே தள்ளி விட்ருமா. அந்த மேலே ஹில் ஸ்டேஷன்லேருந்து அந்த வெஹிக்கிளை அப்படியே நதிட்டு அப்படியே எடுத்து கீழே தள்ளி விட்ருமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதே மாதிரி டைகர்ஸ், நிறைய டைகர் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இருக்குமா. ஒரு 6-7க்கு இந்த வேட்டையாட, அந்த மான்கள் எல்லாம் வேட்டையாட, இந்த மான்கள் வசிக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேட்டையாட வருமா. ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸை வந்து இந்த கேரளா கவர்மெண்ட்டால் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது யாரும் என்ட்ரு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு. நிறைய ரிசர்ச் எல்லாம் நடந்துருக்கிறதுனால அந்த ரிசர்ச் ஏரியாக்குள்ளே போகாமல் அந்த வேலியை போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நீர்வீழ்ச்சி, அந்த ரிவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த உடுமலைப்பேட் மூணார் ரோட்டில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரிவர் ஒன்று ஓடுது, நடுப்புனி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அணக்கயம் என்ற ஒரு பிளேஸில் வந்து நடுப்புனின்ற ஒரு ரிவரு. ஸோ அது டே டைமில் போகும்போது நீங்கள் வந்து அதாவது வந்து 4 வீலர் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா இதை கார் 3000 ஆகுது காரில். ஸோ நீங்கள் காரில் போனீங்கன்னா ஸோ இந்த ரிவரை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஒரு வியூ கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிங்க எல்லாம் இந்த ரோட்டில், இந்த மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்குது. அது நம்ம பஸ் ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ நம்ம அங்கே போக முடியாது. நீங்கள் 4 வீலரில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வழி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ஃபிஷ் ஐட்டம்லாம் நிறையா அந்த இடத்துல கிடைக்கிது ரிவரில். அங்கே பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி ரிவரில் எல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இந்த ரோட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது 4 வீலரில் போனால் மட்டும். ஸோ பஸ் ஸ்டாப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் இறங்கி குளிச்சுட்டு நீங்கள் போகிற மாதிரி பஸ் ஸ்டாப்லலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் 4 வீலர் வச்சுட்டு ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீலர் வச்சுட்டு ஸோ
ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அழகாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு, சில பேரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 4 வீலர் இருக்கும்போது இந்த கேஸ் ஸ்டவ்வை கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கேயே வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த ரூட்டை பற்றி பஸ் டைமிங்கை பற்றி தெரியுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஜெயபிரகாஷ்